குளித்தலை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஐம்பெரும் விழா நிகழ்ச்சியை ஏறத்தாழ ஒரு மணவிழா போன்ற அலங்காரங்களோடும் அழகான விரிப்புகளோடும் மிகச்சிறந்த ஏற்பாட்டோடும் உருவாக்கியும் விழாவின் தலைவராகவும் இருக்கின்ற தமிழ்ச்செம்மல் பேராசிரியர் முனைவர் கா. கோபாலகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தேசிய கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் இரா. மாணிக்கவாசகன் அவர்களே, நன்றியுரையாற்ற உள்ள இரா. ரங்கநாதன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பேராசிரியர் ஜெயலாபதி ஐயா அவர்களே, முன்னிலையும் வாழ்த்துறையும் வழங்கி மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே, இந்த விழாவை பேச்சின் வழியாய் இயற்றமிழாகவும் இசையின் வழியாய் இசைத்தமிழாகவும் நடிப்பின் நடனத்தின் வழியாய் நாடகத் தமிழாகவும் முத்தமிழ் விழாவாய் நமக்கு வழங்கி மகிழ்ந்த நல்ல கலைஞர்களே, இசை வல்லுநர்களே, நல்லாசிரிய செம்மல் விருது பெற வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, பல்வேறு துறையில் சாதனை புரிந்து இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பு விருதாளர்களே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடக்குமா என்ற ஐயம்தான் காலை வரை இருந்தது. நேற்று இதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு சிரித்து நம்மை போல உரையாடி எல்லோரோடும் இன்பமாய் பொழுதை கழித்த 40க்கும் மேற்பட்டோர் 24 மணி நேரத்திற்குள் அடுக்கி வைக்கப்பட்ட உடல்களாக இருக்கிறார்கள். இந்திய துணைக்கண்டமே கண்ணீர் வடிக்கிறது. 24 மணி நேரத்திற்குள், அது ஒரே நேரத்தில் ஒரே ஊரில் நடந்திருக்கின்ற இப்பேற்பட்ட மிகப்பெரிய துயரம். இந்த விழாவை நீங்கள் என்றைக்கு நினைத்தாலும் அந்த நிகழ்ச்சியும் சேர்ந்தே உங்கள் நினைவுக்கு வரும். மிக துயரமான நாள். தமிழ்நாட்டு வரலாற்றில், இந்திய துணைக்கண்ட வரலாற்றில், ஏன் ஆசிரிய பணிக்கை ஆற்றுகின்ற ஒவ்வொருவருடைய வரலாற்றில் நினைவு கூற வேண்டிய, நினைவு கூறக்கூடிய நாள் இந்த செப்டம்பர் 28 எதிர்காலத்தில் இருக்கும். இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நாம் எல்லோருமே வெவ்வேறு நாளில் விடைபெற வேண்டியவர்கள் தான். எப்பொழுது பிறப்பு உண்டோ அப்பொழுதோ இறப்பும் உண்டு என்பது எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் எல்லாரும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுவது வெவ்வேறு ஆண்டில், வெவ்வேறு மாதத்தில், வெவ்வேறு நாளில், அவ்வளவுதான். ஆனால் எல்லாருக்கும் அந்த மறைவு என்பது உறுதியான ஒன்று. இங்கே குழந்தைகளாய் இருக்கின்றவர்கள் 9-10 பேர், பெண்மணிகளாய் இருக்கின்றவர்கள் ஏறத்தாழ ஒரு 17 பேர், வாழ வேண்டிய வயதிலே இருக்கின்ற இளைஞர்களும் சிறுவர்களும், இப்படி எல்லா அரசியல் கட்சி பெருமக்களும் பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்து மலர் மாலை வைத்து வணங்குகின்ற காட்சியை ஒவ்வொரு வீட்டிலும் ஒளிபரப்பி ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சோகச்சுமையை ஏற்றியபடியே இருக்கின்ற ஒரு நேரத்தில் நாம் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறோம். அந்த குழந்தைகளில் எத்தனை ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள்? 4 நாட்களுக்கு முன்னால் கூட பார்த்தோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்து வியந்தோம். உன்னுடைய விருப்பம் என்ன என்ற பொழுது அந்த மாணவி, ஏழை குடும்பத்து மாணவி சொன்னார், நான் கணித ஆசிரியராக வேண்டும். உடனே முதலமைச்சர் அவர்கள் எதிர்கால ஆசிரியராய் ஆக விரும்பிய அந்த மாணவியை கட்டி அணைத்து உச்சி மோந்த காட்சியை பார்த்தோம்.
ஏழை வீட்டில் எளிய வீட்டில் கோரை வீட்டில் வாழ்ந்த பொழுதே அரசினுடைய உதவியா ஜப்பானிலே படித்து ஜப்பானிய மொழியில் பேசிய காட்சியை பார்த்தோம். ஹாங்காங்கிலே சென்று படித்து உயர்கல்வி பெற்று வருகின்ற மாணவ மாணவிகள் பேசிய காட்சியை பார்த்தோம். ஜெர்மனியிலே இருந்து அவர்கள் தங்களுடைய எளிய வாழ்க்கையிலே இருந்து இந்த கல்வியின் மூலம் எப்படி மேம்பட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன செய்திகளை பார்த்தோம். இறந்த அந்த உடல்களுக்குள் எத்தனை வகையான உயர்வு மிக்க எதிர்காலம் இருந்திருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை அறிவியல் வல்லுநர்கள், இந்த நாட்டை மேம்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லோருமே 40 பேருக்கு மேலே இறந்திருக்கிறார்கள். 50 பேருக்கு மேலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், இங்கே நல்லாசிரியர் செம்மல் என்ற விருதை பெறுகின்ற பெருமக்களாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். இதை வழங்க இருக்கின்ற எனக்கு என்ன தகுதி என்றால், இங்கே எல்லோருமே மார்பொட்டி அணிந்திருக்கிறோம். இந்த மார்பொட்டியிலே இருக்கின்றவர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நானும் படித்தது ஒரே ஆசிரியர் கல்லூரியில். சென்னையில் சைதாப்பேட்டையில் டீச்சர்ஸ் காலேஜ் ஆசிரியர் கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்லூரி தான் ஆந்திராவில் சர்வபள்ளியில் பிறந்த வேறே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்பதுதான் அவர் படித்த அந்த ஆசிரியர் கல்லூரி இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு அதற்கு பெயர் கல்வியியல் கல்லூரி. நாங்கள் படித்த பொழுது டீச்சர்ஸ் காலேஜ் ஆசிரியர் கல்லூரி. நான் படித்த பொழுது கூட அவர் வந்திருக்கிறார். எங்களுடைய ஆசிரியர் கல்லூரியில கண்ணாடி மாளிகை, நாங்கள் சொல்வோம் கிளாஸ் ஹவுஸ் என்பார்கள், பல்வேறு வண்ணங்களாலான கண்ணாடிகளை வைத்து அழகுபடுத்திய ஒரு அரங்கம். அதிலே நான் அமர்ந்து படித்தேன், இந்த இடத்தில் தான் அமர்ந்து படித்தேன் என்று சொன்னவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். 10ஓடு 11ஆய் எல்லாரோடும் ஒரு மாணவராய் இருந்த ஒருவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகனானார், இந்திய குடியரசுத் தலைவரார். நம்மிடத்திலே படிக்க வந்திருக்கிற மாணவர்களில் மாணவிகளில் யாருக்கு எந்த ஆற்றல் கிடைக்கும், எந்த உயரம் கிடைக்கும் நமக்கு தெரியாது. இங்கே பெரியார் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் செயலாபதி அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் படித்த மாணவன் தான் இன்றைக்கு இந்த தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்று சொன்னார். அவர் படித்த காலத்திலே அவருக்கு தெரியாது இப்படி ஒரு தமிழ்ச்சங்கம் குளித்தலையில் வரும் என்றும், நாடு முழுவதும் இருந்து பலரையும் அழைத்து விருது வழங்குவார் என்றும், அதிலையும் ஆசிரியர்களுக்கு கூட நல்லாசிரியர் செம்மல் என்று விருது வழங்குவார் என்றும், அண்ணா மண்டபம் என்று ஒரு அழகிய மண்டபத்திலே ஒரு பெருவிழாவை நடத்துவார் என்றும் அந்த பேராசிரியருக்கும் தெரியாது, எந்த பேராசிரியருக்கும் தெரியாது. அப்பொழுது படித்துக் கொண்டிருந்த மாணவராகிய கோபாலகிருஷ்ணனுக்கும் தெரியாது. இங்கே கூட அவருடைய மனைவி சுகுணா அவர்கள், கோபாலகிருஷ்ணனுடைய மாணவர் சக்திவேல் அவர்கள் இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே இங்கே இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதை போடத்தான். விதை என்பது உள்ளங்கையிலே வைத்து உரட்டி விளையாடலாம், வாயாலே கூட ஊதி விடலாம், பறக்க செய்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு மரம் இருக்கிறது. எந்த விதைக்குள் எந்த மரம் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் குழந்தைகளை சுயமரியாதை உள்ளவர்களாய் நடத்துங்கள். குழந்தைகளுக்கு மனதில் ஏற்படுகின்ற சின்ன காயம் கூட நீண்டகால வடுவாக இருக்கும். அது அப்படியே அவர்கள் எதிர்காலத்திலே வருகின்ற பொழுது அதை நினைவுபடுத்தி வருந்துவார்கள், அல்லது இப்படி செய்தீர்களே என்று அவர்களுடைய மனக்காயத்தை மாற்றுவதற்கு முயல்வார்கள். குழந்தைகளுக்கும் தன்மானம் உண்டு, குழந்தைகளுக்கும் தன்மானம் உண்டு, சுயமரியாதை உண்டு, நம்மை விட அறிவாற்றல் உண்டு. நான் கோவையிலிருந்து வருகிறேன். கோவையிலே நான் 37 ஆண்டுகள் ஆசிரியராய் பணியாற்றினேன்.
20 ஆண்டுகளுக்கு முன் இதே ராதாகிருஷ்ணன் பெயர் தாங்கிய விருதை பெற்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, நல்லாசிரியர் விருது பெற்றேன். இருந்தாலும் மாணவர்களுடைய நமக்கான இந்த பள்ளி கல்வி என்பது உருவானது ஒரு 150 ஆண்டுகளாகத்தான். என்னிடத்திலே படித்த ஒருவர் கேட்ட வியப்பா இருக்கும். என்னிடத்திலே படித்த ஒருவர் நான் இருக்கின்ற கோவையில் முதன்மை கல்வி அதிகாரியாக வந்து விட்டார். யாரை பார்த்து நீ என்று வா என்றும் போய் என்றும் சொன்னேனோ அவர் எங்கள் பள்ளிக்கு வந்தால் நான் எழுந்து நின்று வணக்கம் கொடுக்கிற நிலைமைக்கு அவர் அதிகாரியாக வந்து விட்டார். நான் ஆசிரியராகவே இருக்கிறேன். ஆசிரியர்கள் ஏணி போன்றவர்கள். ஏணியை பயன்படுத்தி எல்லோரும் ஏறலாம். ஏணி இருந்த இடத்திலேயே தான் இருக்கும். ஏணியால் ஏற முடியாது, ஏறவும் விரும்பார். விரும்பினாலும் நடக்க. அவர் தான் சொன்னார், இந்த கோவை மாவட்டத்திலே கல்வித்துறை அறிமுகமாகி 150 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 150 ஆண்டு கால வரலாற்றை தொகுத்து கொடுங்கள் என்றார். அதை தொகுத்து வெளியிட்டோம். அதுக்கு வைக்கப்பட்ட பெயர் எனக்கு பிடிக்காத பெயர், ஆனால் அவருக்கு பிடித்த பெயர். அதற்கு பெயர் சிலேட்டு என்று அவர் தான் பெயர் வைத்தார். சரி என்று விட்டுவிட்டேன். அதுல முதல் பக்கத்திலேயே போட்டிருப்போம். முதல் பக்கத்திலேயே அந்த வரியை போட்டிருப்போம். 2 வரிதான். எல்லா ஆசிரியரும் கற்றுக்கொள்ள இன்னும் இருக்கிறது மாணவர்களிடம். நான் MA படித்து விட்டேன், MSc படித்து விட்டேன், முனைவர் பட்டம் பெற்று விட்டேன், 4-5 பட்டங்கள் பெற்று விட்டேன். இதற்கு மேல் படிக்க என்ன இருக்கிறது என்று எண்ணிவிட வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இன்னும் இருக்கிறது மாணவர்களிடம், உங்கள் குழந்தைகளிடம். இளையோர் அவ்வளவு பெரிய ஆற்றலுடையவர்கள். வகுப்பறைக்கு சென்றவுடனே ஆசிரியர் கேட்டார், நேற்று பாடத்தை எது வரைக்கும் நடத்தினேன்? ஒரு பையன் கையை தூக்கினான். நல்ல வேலை, நான் எது வரைக்கும் பாடம் நடத்துறேங்கிறத நல்லா நினைவு வச்சிருக்கிறான். சொல்லு. எதிர்ச்சிட்டான். நேற்று பாடத்தை இதுவரை நடத்தினேன், மணி அடிக்கிற வரைக்கும். இதை சொல்லலாம். அடுத்த மாணவரை பார்ப்போம். கடவுள் உனக்கு முன்னால் நேரிலே வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நீ என்ன கேட்பாய்? ஆசிரியர் கேட்டார். யோசிச்சு பார்த்தா கடவுள், ஆமா நேருக்கு நேரா, ஆமா என்கிட்ட வந்து உன்கிட்டதான் என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன கேட்பாய்? நிறைய பணம் வேண்டும் என்று கேட்பேன். ஆசிரியர் கோபம் வந்துருச்சு. அவர் எதிர்பார்த்த பதில் அது அல்ல. படமுட்டார். கடவுள் மட்டும் எனக்கு முன்னால வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நான் நிறைய அறிவு வேணும் என்று கேட்பேன். உடனே பையன் சொன்னா, யாருக்கு எது இல்லையோ அதைத்தானே கேட்பாங்க. அவனுக்கு பணம் இல்லை, ஆசிரியருக்கு எது இல்லை சொல்லிவிட்டான். நம்மை விட சிந்திக்கின்றவர்களாய், காலத்தை மீறி சிந்திக்கின்றவர்களாய் மாணவர்கள், இளையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள். எது தெரியவில்லையோ அதை தெரியாது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நாளைக்கு வந்து சொல்றேன், கேட்டு வந்து சொல்றேன், இல்லைன்னா படிச்சுட்டு வந்து சொல்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாம் தெரிந்தது போல் நடிக்கக்கூடாது. ஒன்றிலே ஐயம் வந்தால் நம்முடைய ஆசிரியர் ஆற்றல் மேலேயே உங்களுக்கு ஐயம் வந்துவிடும். அது நினைச்சதெல்லாம் கரை சொல்லும் என்று ஒரு வரியிலே முடித்து விடுவார்கள். மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பேரு என்பது பெரும் பேர். ஒரு பொறியாளரால் ஒரு பொறியாளரைத்தான் உருவாக்க முடியும். ஒரு மருத்துவரால் ஒரு மருத்துவரைத்தான் உருவாக்க முடியும். ஆனால் ஒரு ஆசிரியரால் அத்தனை பேரையும் உருவாக்க முடியும். இந்த விழா ஐம்பெரும் விழா எங்கே நடக்கிறது? குளித்தலையில். குளித்தலையில் நடக்கின்ற விழாவிலே உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருப்பது யார்? செந்தலை. குளித்தலையில் ஒரு செந்தலை. தலை என்றால் இடம், குளித்தலை என்றால் குளிர்ச்சியான இடம். குளிர் தண்டலை என்பதுதான் உடைய மூலப்பெயர். அதுதான் குளித்தலை, குளிர்ச்சியான இடம். எங்கள் ஊர் கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஊர். நான் தஞ்சாவூர் தான். ஆசிரியர் பணிக்காக கோவை சென்றேன். 50 ஆண்டாக நான் கோவைவாசியாகவே இருக்கிறேன். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
கல்லாதாருக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பு, அதுதான் நடக்கும். கற்றவர்களாயிருங்கள், உலகம் முழுக்க செல்லலாம். கல்வி என்பது ஒரு அதிகாரத்தை பெறுவது, வெறும் அறிவை பெறுவது மட்டுமல்ல, ஒரு அதிகாரத்தை பெறுவது. யார் வீட்டுக்கு முன்னால் எஜமானி என்று சொல்லியோ, ஐயா சாமி என்று சொல்லியோ நம்முடைய அப்பா பணிந்து குனிந்து நின்றாரோ, நாம் அந்த படிப்பின் மூலம் ஒரு மாவட்ட ஆட்சியராகவோ காவல்துறை அதிகாரியாகவோ உயர் பொறுப்புக்கு வந்துவிட்டால், ஐயா உள்ளவரட்டுங்களா என்று யாரிடம் படித்து நின்றோமோ அவர் நம் முன்னால் கைகட்டியிருப்பார். இப்படி படிப்பு உலகம் முழுக்க படித்தவர்கள், படிக்காதவர்கள் மட்டும்தான் இன்னொரு பிரிவு, படிப்பு மறுக்கப்பட்டவர்கள். இங்கே படிக்கிறதுக்கு என்றே ஒரு ஜாதியை வைத்திருந்தார்கள். படிப்பதற்கான ஆசை இருந்தும், ஆற்றல் இருந்தும், வசதி இருந்தும் படிப்பு மறுக்கப்பட்ட சமூகம் இங்கேதான், இந்தியாவில் தான். அந்த மறுக்கப்பட்ட கல்வியை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர்கள் யார், மறுக்கப்பட்ட கல்வியை பெற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்று எண்ணுவதற்காகத்தான் குளித்தலை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நல்ல பொறுப்பாளர்கள் 50 விழாவாக நடத்துகிறார்கள். இங்கே கலைமகள் ரம்யா அவர்கள் இருக்கிறார். அவர் ஒரு பள்ளியின் தாளாளர். அவருடைய தந்தையார் பெயர் கருணாநிதி. கருணாநிதி கலைஞர். கலைஞர் அவர்கள் முதல் முறையாய் சட்டமன்றத்திற்கு சென்றது இந்த குளித்தலை தொகுதியின் வாயிலாக. அருகிலே இருக்கிறது நங்கவரம். நங்கவரத்திலேதான் விவசாயிகளுக்கான போராட்டத்திலே அவர் ஈடுபட்டார். அந்த போராட்டத்திலே அவரோடு இணைந்து பணியாற்றியவர் தான் இங்கே முத்து அவர்களுடைய மகன் இங்கே சிறப்பிக்கப்பட்டார். இந்த குளித்தலைக்கான அடையாளத்தை கொடுத்தவர்கள் சிலர். அதிலே முக்கியமானவர்கள் இளமுருகு பொற்செல்வி. இளமுருகு, அவர் பெயர் பாலசுப்பிரமணியன், அதை இளமுருகு என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய மனைவி தனபாக்கியம், ஆசிரியர் அவங்க, அதுதான் பொற்செல்வி என்று மாற்றிக்கொண்டார். அவர்கள் வைத்திருந்ததுதான் தமிழ்நாட்டிலேயே பெரிய நூலகங்களில் ஒன்று. குளித்தலை என்றாலே காசு பிள்ளை நூலகம்தான் நினைவுக்கு வரும். அந்த இளமுருகு பொற்செல்வி இருவருமே இதில் குளித்தலைக்கு ஒரு அறிவு அடையாளத்தை வழங்கியவர்கள். இன்றைக்கு இளமுருகு ஐயா அவர்களும் இல்லை, பொற்செல்வி அம்மா அவர்களும் இல்லை, அவர்கள் நடத்திய நூலகமும் இல்லை. எங்கே இருக்கிறது? சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் நூலகமாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்ச்சங்கம் என்ற ஒன்றை அமைத்து 5 ஆண்டுகளாக நடத்தி வருவது போல 1956 இங்கே ஒரு தமிழ் கூட்டமைப்பு என்ற பெயரிலே ஒரு பெரிய மாநாட்டை போட்டார்கள். கரூரில் அல்ல, திருச்சிராப்பள்ளியில் அல்ல, இந்த குளித்தலையில். நடத்தியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். திராவிட மொழிநூல் ஞாயிறு ஞா தேவநேய பால்காணர் டி.ஆர்.பி. விஸ்வநாதம், பெரும் பெரும் தமிழறிஞர்கள் முழுநாள் மாநாடு நடத்தியதே தமிழ் ஆட்சி மொழி மாநாடு என்பதுதான் அந்த மாநாட்டுக்கு பெயரே. அந்த மாநாடு தான் கோரிக்கை வைத்தது. நாடு விடுதலை பெற்றுவிட்டது வெள்ளைக்காரனிடமிருந்து, ஆனால் தமிழ் ஆட்சி மொழியாகவில்லை. தமிழை ஆட்சி மொழியாக்குங்கள் என்று குரல் கொடுத்த ஊர் இந்த குளித்தலை. அந்த குரலுக்கு உடனே விளைவு இருந்தது. அதே 1956 தமிழ் ஆட்சி மொழியாக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்து விட்டது. அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் அன்றைய முதலமைச்சர் காமராசர். இந்த 50 தலைவர்களிலே அவரைத்தான் நினைத்திருக்கிறார்கள். காமராசர் அவர்கள், அவருடைய பிறந்த நாளை நினைக்கிறோம். குளித்தலை கொடுத்த குரலுக்கு செவிமடுத்து தமிழை ஆட்சி மொழியாக்கிய பெருமகன் அன்றைய முதலமைச்சர் காமராசர். அந்த காமராசர் தான் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி வேண்டும், படிப்பு மறுக்கப்பட்ட என் இனத்திற்கு படிப்பு கொடுக்க வேண்டும் என்றார். அவருக்கு முன்னாலே ஒரு முதலமைச்சர் இருந்தார். அந்த முதலமைச்சர் ஒரு ஆணை போட்டார்,
எல்லா சாதிக்காரனும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி வேலை கொடுக்கறது, இல்லை எப்படித்தான் பள்ளிக்கூடத்துல இடம் கொடுக்கிறது? அதனால் அந்தந்த ஜாதி தொழிலை பாருங்கள் சொன்னது ஒரு முதலமைச்சர். அந்தந்த ஜாதி தொழிலை பாருங்கள். பாதி நேரம் பள்ளிக்கூடம், பாதி நேரம் உங்க அப்பா யாரு, வெளுக்கிறவரா, துணி வேடு, உங்க சவரம் பண்றவரா, சவரம் பண்ணு, ஒழுகிறவரா, வயலுக்கு போ, மரம் செதுக்கிறவரா, ஆசாரி வேலையப்பா. இதுக்கு பேர் குலத்தொழில். குலக்கல்வி திட்டம் 52. இந்த வரலாறு எல்லாம் ஆசிரியர்கள் தான் சொல்லணும். ஆசிரியர்களுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்பெல்லாம். ஜாதி தொழிலை பார் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் படிப்பு கிடையாது என்று விட்டார். அவங்க ஜாதியை அவங்களுடைய தொழிலா நீங்களே பரம்பரையாக செய்து கொள்ளுங்கள். இவ்வளவு காலம் செருப்பு தச்சேன், இணையும் தை. இவ்வளவு காலம் மலம் அள்ளினேன், வீதி கொட்டினேன், இணையும் செய். இவ்வளவு காலம் படிச்ச அரசு பணியை அனுபவித்துக் கொண்டிருந்தேன், நீ அப்படியே இரு. வேலைக்கு போனால் கூட ஷிப்ட் முறை மாத்துறாங்க இல்லையா? ஒரு சமூகத்துல கிடையாதா? இவ்வளவு நேரம் நாங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தோம், படிப்பு மறுக்கப்பட்டிருந்தோம், இனியாவது எங்களுக்கு படிப்பில், அரசு பணியில், பதவியில் உயர்வு மாற்றம் வராதா? வராது. தலையெழுத்தே அவ்வளவுதான் என்றார். அதை மாற்றி காட்ட வேண்டும் என்று குலக்கல்வி எதிர்ப்பு திட்டம் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அவர்தான் தந்தை பெரியார். ஜாதி வாரியாவா வைக்கிற கல்வி? படிச்சவனே படிச்சுக்கிட்டு இருக்கணும், உழுதவனே உழுதுகிட்டு இருக்கணும், சிறைச்சவனே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், வெளுத்தவனே வெளுத்துக்கிட்டு இருக்கணும். இது என்ன ஒரு கொடுமை! இதை மாற்ற வேண்டும் என்ற அந்த குலக்கல்விக்கு எதிர்ப்பான போராட்டத்தை அறிவித்தவர் பெரியார். பெரியாருக்கு பின்னால் தமிழ்நாடே நின்றது. அதனால் நடுநடுக்கி போனார் அந்த முதலமைச்சர். உடனே பதவியிலிருந்து விலகிவிட்டார். விலகிய பிறகு யார் முதலமைச்சராவது என்ற பொழுது, நீங்க தான் முதலமைச்சர், எந்திரிங்க, போய் நாற்காலியில் உட்காருங்க என்று பெரியார் தான் ஆணையிட்டார். நான் படிச்சதே 4வது கூட கிடையாது, 3வது தான். 4வது கூட நான் பாதியிலே விட்டு வந்துட்டேன். அதனால நான் எப்படி ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும்? படிக்காத உங்களுக்கு தான் படிப்பின் அருமை தெரியும். நீங்கள் உட்காருங்கள் முதலமைச்சராக. எந்த ஒரு எதிர்ப்பு பாதிப்பு வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அப்படி முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் தான் காமராசர் அவர்கள். முதலமைச்சராய் ஆக்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அந்த காமராசர் தான் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர். இருந்த பள்ளிக்கூடமே 12,000 பள்ளிக்கூடம் தான். 12,000 பள்ளிக்கூடத்துல பாதி பள்ளியை மூடினார், 6,000 பள்ளியை மூடிட்டார். எல்லா ஜாதிக்காரனும் படிக்க வர்றான். இதுல வேற டாக்டர் ஆகிறேங்கிறான். கண்டவனும் டாக்டருக்கு படிச்சுட்டு ஏன் கையை தொடுவாங்க கூட இருக்கு. தொட்டாலே தீட்டு, பார்த்தாலே தீட்டு இருந்துச்சு, கிட்ட வந்தாலே தீட்டு இருந்துச்சு. 2 ஒழிஞ்சிருச்சு. பார்த்தாலே தீட்டு அன்சீயபிள், அருகில வந்தாலே தீட்டு அன்அப்ரோச்சபிள். 2 ஒழிஞ்சிருச்சு. 3வது இன்னைக்கு இருக்கு, தொட்டா தீட்டு அன்டச்சபிள். அதான் எழுதி வச்சிருக்கிறோம் புத்தகத்துல. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு குற்றம் எழுதலாம் இல்லையா? அதுக்கு முன்னால் இருந்தது பாராமை, அன்சீயபிள். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அன்சீயபிள் பாராமை, நெருங்காமை அன்அப்ரோச்சபிள் 2 படிச்சுட்டோம். இப்ப இன்னும் 1 இருக்கு, அன்டச்சபிள். இன்றைக்கும் நாம் எல்லோரும் கோயிலிலே உள்ளே நுழைந்து விட முடியாது, கோயிலுக்குள்ள போக முடியாது. இன்றைக்கும் கோயிலுக்கு வெளியே தான் நிற்கணும். அங்கே இன்றைக்கும் தீண்டாமை காப்பாற்றப்படுகிறது. பல இடங்களில் இருக்குது. எந்தெந்த இடம் என்பதை இது குளித்தலை தமிழ்ச்சங்கம் ஒரு அளவுடன் நிறுத்திக்கிறேன். ஆனா தீண்டாமை இருக்கு. இந்த 3இல் 2ஐ ஒழித்து விட்டோம். அந்த தீண்டாமை எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா என்ன வந்து தொட்டு பார்க்கிறான். டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும். அன்றைக்கு சட்டம் போட்டிருந்தாங்க. டாக்டர் என்பதே ஆங்கில மருத்துவம் தான், அலோபதி. அதுக்கு பேரே ஆங்கில மருத்துவம், இங்கிலீஷ் மருத்துவம் தான். ஆங்கில மருத்துவத்துக்கு எதுக்கு சமஸ்கிருதம் தெரியணும்? சமஸ்கிருதம்னு சொன்னாதான் கண்ட ஜாதிக்காரனும் மெடிக்கலுக்கு படிக்க வராம இருப்பான்.
அன்னைக்கு மெடிக்கலுக்கு என்ன பெயர்? எம்பிபிஎஸ் கிடையாது. இங்க இருக்கிற பெருமக்கள் பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயா நம்ம நாராயணன், கிராமியம் நாராயணன் அவர்கள், நம்முடைய மாணவர் அணியினுடைய செயலாளர் சசிகுமார் அவர்கள், இவங்கெல்லாம் தான் இதெல்லாம் சொல்லணும். அன்றைக்கு இன்னைக்கு போல எம்பிபிஎஸ் கிடையாது. எம்பிபிஎஸ்க்கு அன்னைக்கு பெயர் LMT, லைசன்ஸ் ஆஃப் மெடிக்கல் பிராக்டிஷனர், LMP. அதுதான். இன்னொன்னு LMS. எம்பிபிஎஸ் இப்ப வந்து இந்த மருத்துவத்தை படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் வடப்படி தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆணை இருந்தது. சமஸ்கிருதம் ஒரு ஜாதிக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த அரங்கத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்கள் உயரம் 8 அடி இருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் இந்த அரங்கத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டோம். 8 அடி உயரம் ஏன் வேண்டும்? எல்லாரும் வந்துடக்கூடாது என்பதை மறைமுகமாக சொல்வது. எல்லா ஜாதிக்காரனும் படிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சமஸ்கிருதம் என்று ஒன்றை வைத்திருந்தார்கள். எதற்காக சமஸ்கிருதம்? ஆங்கில மருத்துவம் படிப்பதற்கு. எதற்காக சமஸ்கிருதம்? ஆங்கில மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியவரே ஒரு வெள்ளக்காரன் தான், கிரீன். அந்த கிரீன் என்பவரே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார், பச்சையப்பன். கிரீன் பெயரை மாற்றிக்கொண்டார், பச்சையப்பன். ஆங்கில மருத்துவத்தை தமிழில் படிப்பதற்கு 14 புத்தகத்தில் எழுதி கொடுத்தவர் ஆங்கிலேயர். வெள்ளைக்காரனை தமிழில் படிக்கலாம் என்கிறார். வெள்ளைக்காரனே கிரீன் என்ற பெயரை பச்சையப்பன் என்று மாற்றிக் கொள்ளுகிறார். ஆனால் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் என்பது என்ன நீதி? அது அநீதி என்று சொல்லி அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் பேரெல்லாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாது. அந்த முதலமைச்சர் பெயர் பனகல் அரசர். அவருடைய நினைவாகத்தான் சென்னையிலே பனகல் பார்க், பனகல் பூங்கா, பெரும்பான்மையான உள்ளாட்சி கட்டடங்களுக்கு பேரே பனகல் பில்டிங் இருக்கும். அவர் பெயர் ராமராய நிங்கா. அவர் பனகல் என்ற அன்றைக்கு வந்து ஒரே மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்து சென்னை மாகாணம். அதிலே ஒரு பகுதி பனகல். அதற்கு அவர் மன்னராக இருந்தவர். பெரிய மக்கள் நேயர். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும். ஆனா அதை விட தமிழின் மேல் பற்று உண்டு. அவர்தான் குரல் கொடுத்தவர் பெரியார். பெரியார் கொடுத்த குரலை கேட்டவுடனே பனகல் அரசர் இனிமேல் மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டிய தேவை இல்லை அறிவித்து விட்டார். அப்புறம்தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் 10 மருத்துவர் இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ். நீங்கள் மருத்துவம் படித்து விட்டீர்கள். என் மக படித்திருக்கிறா, என் பொண்ணு படிச்சிருக்கிறா, எங்க சித்தப்பா வீட்டுல 2 டாக்டர், பெருமை பேசுறமே. அந்த மருத்துவருக்கு பின்னாடி இருப்பவர்கள் யார்? 2 பேர். ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் பனகல் அரசர். நம்ம மருத்துவர்களுக்கு தெரியுமா அந்த செய்தி எல்லாம்? அவர் தான் படிக்க வச்சார். அதற்கு பிறகு வந்தவர் தான் 12,000 நீ 1வது 2வதுலயே நிறுத்திட்டு அப்புறம் எங்க நீ வருவ? LMP மருத்துவம் படிக்க, பொறியியல் படிக்க. அதனால் 1வது 2வது சொல்லி தொடக்க பள்ளியிலேயே எத்தனை பள்ளி இல்ல கணக்கெடுங்க? 12,000. பாதி பள்ளியை மூடும். 6,000 பள்ளியை மூடியாச்சு. 6,000 பள்ளிகளை மூடிய நாடு இந்த தமிழ்நாடு. இருந்த பள்ளிகளே 12,000. 12,000 பள்ளிகளிலே பாதியை காணோம். 6,000 பள்ளி மூடியாச்சு. காரணம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் படித்து வந்து விட்டால் அவர்களுக்கு முன்னால் வணக்கம் போட வேண்டி வரும். அவர்களோட மருத்துவராகிவிட்டால் அவர்களுக்கு முன்னாலே நாம் கையை நீட்ட வேண்டி வரும். தொட்டாலே திட்டு படுமா, நாங்க தொடாத பொருள் ஏதம்மா, பார்த்தாலே பாவதோஷமா, நாங்க பார்க்காத காட்சி ஏதம்மா, இந்த கொடுமையை செய்தது என்ன பின்னணி நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 6,000 பள்ளிகளை மீண்டும் திறக்க வேண்டும். மறுபடி அடுத்த முதல்வராய் வந்த காமராசர் ஆணையிட்டார். 12,000 பள்ளிகள் வந்து விட்டன. இன்னொரு ஆணையிட்டார். 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி வேண்டும். புது புது பள்ளிகளை உருவாக்கினார். எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு கல்வித்துறை மேல ஆர்வம் வந்தது? காமராஜர் சொன்னார், ஆணையிடுகின்றவர் அவர், செயல்படுத்துகின்றவர் இவர் என்றார். ஆணையிடுகின்ற அவர் யார்? தந்தை பெரியார். அதை செயல்படுத்துகின்ற இவர் யார்? காமராசர். வறியவர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மத குருக்களின் மேடை, நறுக்க தொலைந்ததந்த நாட்பட்ட பீடை, நாடெல்லாம் வாய்ந்தது கல்வி நீரோடை. அதனால் தான் நாம் படித்தோம், இன்றைக்கு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறோம்.
அன்றைக்கு படிப்பதற்கே வாய்ப்பில்லாத நாம் இன்றைக்கு பயிற்றுவிக்கின்ற சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியராகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறோம். யாருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் பள்ளிக்கூடத்துல விட்டுறாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்க எல்லாம் கண்டவனுக்கும் கடுதாசி எழுதுவாங்க, குடும்பமே கெட்டுரும் என்று குழந்தை பெண்கள் படிக்க கூடாது என்றார்கள். பெண்கல்வி வேண்டும். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என் பொண்ணு 2 கால்லையும் செருப்பு போட்டுக்கிட்டு போகணும். இது ஒரு கனவா? இன்னைக்கு எல்லா காலிலையும் செருப்பு இருக்கு. அன்னைக்கு பெண்கள் செருப்பு போடக்கூடாது. என் பொண்ணு கொடை பிடிச்சிக்கிட்டு போகணும். எத்தனை கொடை வேணாலும் நான் எடுத்து கொடுப்பேன். எத்தனை பொம்பளை வேணாலும் வர சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இன்னைக்கு அன்னைக்கு கலிகாலம் ஐயா. பொம்பளை செருப்பு போட்டுக்கிட்டு போறா, பொம்பளை கொடை பிடிச்சிக்கிட்டு போறா. அப்புறம் எங்க மழை பெய்யும்? இந்த செருப்புக்கும் இந்த கொடைக்கு சேர்த்து மழையோட இடைக்கு விட்டுருவாங்க. கொடை பிடிக்க கூடாது, செருப்பு போடக்கூடாது, பள்ளிக்கூடம் போகவே கூடாது. இத கனவு கண்டவர் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் இதையெல்லாம். காடுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த கொடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி பசும்பாலுக்கு நிகர்மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி. பெண்கள் மேல சேலை உடுத்தக்கூடாது, பல்கியோட தான் இருக்கும். அதுக்கு ஒரு போராட்டம், தோல் சீலை போராட்டம் என்று பெயர். அதை நடத்தி வெற்றி கண்டவர் தான் வைகுண்டர். மேலுக்கு சட்டை இட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டை நின்று மாட்ட மயில் போலே கை மெச்சுவடியோடு தேரு மேலே கூர் வேலுக்கு நிகர் வெளி மெல்லினி செல்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாளே. நான் பார்க்கணும், கையில புத்தகத்தோட நீ போகணும், பள்ளிக்கூடம் போகணும். எதையெல்லாம் நடக்காது என்று கனவு கண்டோமோ அதையெல்லாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. யாருக்கெல்லாம் மறுக்கப்பட்டதோ மறுக்கப்பட்டவற்றை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிற காலம் இது. அந்த பெண்ணுக்கு படிப்பு என்ன? படிப்பும் கிடைக்கும். படிப்போடு அந்த குடும்பத்திலே சரிபாதி சொத்தும் கிடைக்கும் என்று ஆணையிட்டவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். எந்த ஒரு ஆசிரியர் பணியிலும் 30 விழுக்காடு ஆசிரியருக்கு பெண்களுக்கு, அரசு பணியிலும் 30 விழுக்காடு பெண்களுக்கு, உள்ளாட்சியில் 50 விழுக்காடு பெண்களுக்கு. கனவு கண்டவற்றை எல்லாம் எளிமையாக நிறைவேற்றி கொடுத்தவர் தான் இந்த குளித்தலையிலே முதல் முறையாய் சட்டமன்ற உறுப்பினராய் நின்றார், வென்றார். அவர்தான் கலைஞர். கடைமுறைப்படுத்தினார்கள். 57 தான் அவர் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினரானார். அப்படிப்பட்டவர்கள் தான் காமராசர், பெரியார், அண்ணா, கலைஞர். இவர்களுடைய பிறந்த நாள் விழா. கலைஞரை கேட்டால் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கியது 3 ஆசிரியர்கள். ஆசிரியர்களை யாரும் மறக்க மாட்டார்கள். எந்த வாத்தியாட்டடா நீ படிச்ச? வேண்டி உள்ள நீ எந்த வாத்தியாட்ட படிச்ச என்று வாத்தியாரை தான் கூட சொல்லுவாங்க. ஒழுங்கீனமாய் இருந்தால், பொறுப்பற்றவராய் இருந்தால் அம்மா அப்பாவை சொல்வதை கூட எந்த வாத்தியாட்ட படிச்சேன்னு ஆசிரியரை கூட சொல்லுவாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் யார் காரணம்? ஆசிரியர். அதிலேயும் 5ஆம் வகுப்பு வரை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கான இடம் மிகப்பெரியது. அவங்கதான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான் கல்மேல் எடுத்து வாழ்ந்திருப்பாங்க. எங்களை போல உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் இருப்பவர்கள் ஒரு அளவுக்கு, ஐயா செயலாபதி போல கல்லூரி பணியில இருக்கின்றவர்கள் ஒரு அளவுக்கு தான் இருப்பார்கள். உயர்நிலை பள்ளி இன்னும் கொஞ்சம் கூடுதல். ஆனா தொடக்க பள்ளிக்கு தான் ரொம்ப ஆற்றல் அதிகம். அப்படி அந்த தொடக்கப்பள்ளி வரைக்கும் இருக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆசிரியர்களை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். கலைஞர் நினைத்தார், என்னுடைய ஆசிரியர் புலவர் முத்துகிருஷ்ண நாட்டார், இன்னொருவர் தண்டபாணி தேசிகர். 2 பேரையும் தெரியும். முத்துகிருஷ்ண நாட்டார் நான் பிறந்தது செந்தலை, செந்தலைக்கு அருகிலே உள்ள இளங்காட்டை சேர்ந்தவர். இன்னொருவர் தண்டபாணி தேசிகர், அவர் மயிலாடுதுறை. இன்னொருவர் ராஜகோபால் பிள்ளை, அவர் யார் என்று தெரியலை, நாங்களும் கலைஞரிடம் கேட்கவில்லை. இந்த 3 ஆசிரியர்களால் தான்
இந்த கருணாநிதி இன்றைக்கு கலைஞர் கருணாநிதியாக, முதலமைச்சர் கருணாநிதியாக இருக்கிறேன் என்றார். அறிஞர் அண்ணா அவர்களும் அப்படித்தான். எனக்கு பாடம் கற்பித்த பட்டுக்கோட்டை வேணுகோபால் அவர்களால் தான் நான் சமுதாய உணர்வு பெற்றேன், தமிழ் உணர்வு பெற்றேன். இன்றைக்கு அண்ணாதுறையாக இருந்த நான் அறிஞர் அண்ணாவாக இருக்கிறேன். ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதருக்கு பின்னாலும் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர் பணியை ஆற்றுகின்ற நீங்கள் பேர் பெற்றவர்கள். நல்லாசிரிய செம்மல் என்ற விருது பெறுகின்றீர்கள். உங்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சியை 5 ஆண்டுகளாய் நடத்தி கொண்டிருக்கும் குளித்தலை தமிழ்ச்சங்கம் அதனுடைய பணியால் மேன்மேலும் பெருமை பெறட்டும் என்று வாழ்த்துகின்றேன். பல்வேறு துறையைச் சேர்ந்த பெருமக்கள், ஆசிரியர்கள் மட்டுமல்ல, தமிழ் படித்தவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு துறையைச் சேர்ந்த பெருமக்கள் இந்த குளித்தலை தமிழ்ச்சங்கத்திற்கு ஊன்றுகோலாய் நின்று தோள் கொடுக்கின்ற அவர்களுடைய தோற்றுக்கு தலை வணங்குகின்றேன். இந்த அரங்கத்தை பெற்றுக் கொடுத்த பெருமகனார் கூட இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் முதலிலேயே சொன்னது போல் அங்கே கரூரிலே வடிக்கின்ற கண்ணீரிலே அவருடைய கண்ணீரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சரே வந்து விட்டார், துணை முதலமைச்சரே வந்து விட்டார். கண்ணீர் கடலிலே இந்தியா முழுவதும் கரூர் பெயரை எழுதி பார்த்து கொண்டிருக்கிறது. இறந்து போனவர்கள் 38 இல்லையே, கூடுது 39 40 நெருக்குது. அதோட நிக்குமா தெரியலீங்க. எப்படி இருக்கின்ற சூழலிலே வாழுகின்ற பேறு பெற்றவர்கள் நாம். ஒவ்வொரு நொடியும் வாழ்வோம், பிறருக்காக வாழ்வோம், தமிழுக்காக வாழ்வோம், கல்விக்காக வாழ்வோம். நன்றி.